டேய் ஜிக்கு, டேய் ஜிக்கு, எங்கடா போய்கிட்டு இருக்க? கொஞ்சம் நில்லுடா. எங்க தான் இவ்வளோ வேகமா போறானே தெரியலையே. டேய் ஜிக்கு, கொஞ்சம் நில்லுடா. டேய் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதா, நான் சாப்பிட்டு தூங்க போறேன்டா. டேய் ஜிக்கு, இன்னைக்கு 2வது நாள் விபிஎஸ், நீ விபிஎஸ்க்கு வரலையா? டேய் ஜக்கு, இன்னைக்கு விபிஎஸ் இருக்கிறதே மறந்துட்டேன்டா. நானும் விபிஎஸ்க்கு வரேன்டா. ஜிக்கு பரவாயில்ல, வா விபிஎஸ்க்கு போகலாம். டேய் ஜிக்கு, கொஞ்சம் நில்லுடா. எதுக்குடா? வீட்ல சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? அட யாருடா இவன், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னுட்டு. அது இல்லைடா, நேற்று ஃபஸ்ட்டு நாள் நம்ம விபிஎஸ்க்கு போனோம்ல, அந்த விபிஎஸோட தலைப்பு, வசனம், பாட்டு, கதை எல்லாமே நமக்கு சொல்லி தந்தாங்க. அது எல்லாமே உனக்கு மனப்பாடமாக தெரியுமாடா? ஐயோ, இது வேறயா? டேய் ஜக்கு, மனப்பாடமாக தானடா சொல்லணும், அதெல்லாம் சொல்லிடலாம்டா. விபிஎஸ்க்காக என்ன வேணா செய்வான்டா இந்த ஜிக்கு. சரி சரி, வா போகலாம். ஜிக்கு சிக்கின் ஜிக்கு சிக்கின் விபிஎஸ்க்கு நாங்க போக போறோம். ஜூஸும் சர்பத்தும் குடிக்க போறோம். என்ன பாட்டுறா பாடுற ஜிக்கு? அதுவாடா, விபிஎஸ்க்கு நாங்க போக போறோம். வசனமும் கதையும் கேட்க போறோம். டேய் ஜக்கு, இன்னைக்கு விபிஎஸ்ல ஜூஸ் ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க தானே? ஆமாண்டா, ஜூஸை உன் வாயில் ஊற்றுவாங்க, ஸ்நாக்ஸை உன் கையில் கொடுப்பாங்க. ஏன்டா டேய், எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டிலே குறியா இருக்கியேடா. சாப்பாடு ஜிக்கு.